எங்களோட வீட்டு கஷ்டம் கடும் கஷ்டமான சூழ்நிலை. அதனால இப்போ எங்கள் மாமியார் இங்கே அழைச்சி வந்து நிறைய பயன்படுது. எங்கள் அம்மா வெளிநாடு, எங்கள் அம்மா எந்த தொடர்பும் இல்லை. எங்கள் மாமி தான் வச்சு பார்க்காவும் நீங்கள் செய்கிற உதவியெல்லாம் எனக்கு நல்லா பயன்படுது. இந்த நிகழ்வை நடத்துறது அறிவிப்பெண்கள் வலையமைப்பினுடைய அனைத்து பெண்கள் குழுக்கள், ரைட்? வெள்ளாவளி, பட்டிப்பள, வாழைச்சேனை, செங்கலடி, மற்றது மட்டக்களப்பு, எல்லா 14 டிவிஷன்ல இருக்கிற மக்கள் வந்து நாங்க யோசிச்சோம் என்னன்னு சொல்லி பாடசாலை மாணவர்களுக்கு இப்ப பாடசாலை உபகரணங்கள் புத்தகங்கள்ன்றது வாங்கக்கூடிய நிலையில இல்ல, சரியான விலை கூட. ஆனாலும் கண்டிப்பா பிள்ளைகள் புத்தகங்கள் கொடுக்கணும். ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு புத்தகம் கொண்டு வர நேரம் மற்ற பிள்ளைகள் என்ன செய்து மனமுடைஞ்சு போகுது. உள ரீதியாக பிள்ளைகள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு படிப்பை தொடங்கினா மட்டும்தான் அந்த பிள்ளைகளோட படிப்பு நல்லா இருக்கு. ஒவ்வொரு வீடுகள்லயும் வந்து நிறைய புத்தகங்களை நாங்க பாவிச்சு போட்டு சில நேரம் பேப்பர் கடைக்காக கொடுக்கிறோம், அல்லது சுருள் சுத்தி கடையில விற்கிறோம், அல்லது ஏதாவது பாவியனைக்கு நாங்க எடுக்கிறோம் மிஞ்சி போன பழைய புத்தகங்களை. பென்சில் எல்லாம் என்ன செய்யறோம், அரைவாசிய பாவிச்சு போட்டு அரைவாசிய நாங்க ஒரு நாள் முழுக்க அது நுனி வரைக்கும் பென்சில் தட்டி பாவிச்சது இல்லை. அது எந்த கஷ்டமான ஆக்கள் இருந்தாலும் சரி, கஷ்டம் இல்லாத ஆக்கள் இருந்தாலும் சரி. அப்ப அப்படி மிஞ்சி போன பென்சில் அல்லது உங்களோட வீடுகள்ல இனி பாவிக்கிறதுக்கு அல்ல படிக்கிறதுக்கு பிள்ளைகள் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்கன்னா இவ்வளவு சும்மா இருக்குது, ஸ்கூல் பேக் சும்மா இருக்குது, ஷூ சும்மா இருக்குது என்று நினைக்கிற வீடுகள்ல இருந்து நாங்க எங்களோட பெண்கள் குழுக்கள் போய் அப்படியான புத்தகங்களை எல்லாம் நாங்க கலெக்ட் பண்ணி எடுத்தோம். அப்படி கலெக்ட் பண்ணி எடுக்க சில பேர்ல ஒரு ஷூ வந்து சின்னனா கிழிஞ்ச ஷூ இருந்தா அந்த வீட்டுக்கு அது பாவிக்கலாது. ஆனா எத்தனையோ பிள்ளைகளுக்கு அதை தச்சு போட்டு அந்த ஷூவை ஸ்கூலுக்கு போடக்கூடிய நிலையில அது நல்ல நல்ல நிலையில இருக்கிற அப்படியான இதுகளை நாங்க எடுத்து தச்சு, மற்றது ஒரு கொப்பி ஒன்று எடுத்தோம்னு சொல்லி சொன்னா 50-60 தாள் கொப்பியில 40 தாளுக்குரியதை பாவிச்சிருப்போம், மிச்சம் ஒரு 20 பேஜுக்குரியது பாவிக்காம இருக்கும். ஆனா அங்க பாடம் முடிஞ்சிருக்கும் ஸ்கூல்ல. அப்படியான கொப்பிகளை நாங்க என்ன செய்யறோம், அப்படியே தூக்கி போடுறோம், திருப்பி அதை பாவிக்கிறது இல்லை, குறைவு, பெரும்பாலும் குறைவு. அப்ப அப்படியான தாளுகளை நாங்க கிழிச்சு அவ்வளவு தாளுகளையும் வேற அடுத்து பிரஸ்ல கொடுத்து பைண்ட் பண்ணி அதை ஒரு கொப்பிகளாக்கி உங்களுக்கு வீடுகள்ல படிக்கிறதுக்கு அல்லது கிளாஸ்களுக்கு பயன்படுத்துறதுக்கு நாங்க யோசிச்சோம். இந்த இவ்வளவும் நாங்க செய்தது ஒரு மாசம். இந்த ஒரு மாசத்துல உங்களோட பங்களிப்பால, அதுவும் மழையும் வெள்ளம் வீடுகளுக்கு போக இயலாத நிலை, ஆக்கல்ற வீடுகள்ல நிறைய புத்தகங்கள் எல்லாம் அடிபட்டு போயிட்டுது. இந்த நிலையில நாங்க இந்த வெள்ளத்துக்கு முன்னம் கலெக்ட் பண்ண புத்தகங்கள் தான் இவ்வளவு. அப்ப அது உண்மையா நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறோம் இதுக்கு முதலும். இப்ப நாங்க உங்க எல்லாருக்கும் ஏன்னா இனியும் கொடுக்காம வச்சிருந்தா உங்களுக்கு பிரயோசனம் இல்லாம போயிருமன்றதுக்காக நாங்க இப்ப அதை ஆரம்பிச்சோம். ஒரு மாசத்துல உங்க எல்லார பங்களிப்பாலையும் இவ்வளவு கலெக்ட் பண்ணக்கூடியதா இருந்தா எத்தனை பேரை கொடுக்குறோம்? 120 பிள்ளைகளுக்கு ஒரு 15 கொப்பிகள், பென்சில்கள், ரிங் பாட்டில், ஸ்கூல் பேக், செருப்பு அந்த மாதிரி கலந்து கொடுக்கக்கூடியதா இருந்தால் நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்தந்த டிவிஷன்ல நாங்க நிறைய கலெக்ட் பண்ணோம்னு சொல்லிச்சோம். யாரும் இது காசு தந்து காசு கொடுத்து கஷ்டப்பட்டு தரல, விரும்பி தந்த விஷயங்கள். வேணாமண்டு ஒதுக்கின பொருட்களை கலெக்ட் பண்ணி நாங்க அதை மீள பாவிக்கிறோம். ஸோ அல்லது சில பேர் மனம் வந்து காசுகளா தந்ததற்கு புது புத்தகங்கள் வாங்கியிருக்கிறோம். இப்படியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்ய வேணும். இதுல நன்மடைகிற பிள்ளைகள் இன்றைக்கு 120 பிள்ளைகள், நாளைக்கு 300 பிள்ளைகள், வார வருஷம் 500 பிள்ளைகளா மாற வேணும். இது ஒரு சாதாரணமா நடந்த ஒரு விஷயம், ஆனா மிகவும் சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ, உங்க எல்லாரோட பங்களிப்புக்கும் தேங்க்யூ. பிள்ளைகள் நீங்க படிக்க வேணும். ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா உங்களுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கோ சரி, பிள்ளைகளுக்கோ ஆம்பளை பிள்ளைகளுக்கோ சரி, படிப்பு சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க அறிவிப்பெண்கள் வலையமைப்போட போன் நம்பர் எடுத்துக்கோங்க, தொடர்பு கொள்ளுங்க. எங்களால முடிஞ்ச அளவு உங்களோட படிப்புக்கும் உங்களோட எதிர்காலத்துக்கும் உள ரீதியான மற்றது சதுர உதவிகள், பண உதவிகள் செய்ய முடியாது, சதுர உதவிகளையும் சப்போர்ட்டாவும் நாங்க இருப்போம். இந்த வலையமைப்பு அறிவிப்பெண்கள் வலையமைப்பு இருக்கு. உனக்கு கிட்ட வாங்க.
விவிச்சி வாசிக்கிறோம்.